பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல 3வது போட்டியாளரா தர்ஷா குப்தா அவங்க தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்ட பொழுது, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சீரியல்ல நடிச்சேன். ஆனா, அப்பலாம் எனக்கு எந்த விதமான அதாவது நான் எந்த விதமான ஃபேமஸும் ஆகவே இல்ல. அதுக்கப்புறம் Instagramல தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே வந்தேன். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆனேன். அந்த சிச்சுவேஷன்ல தான் எனக்கு குக்கு வித் கோமாளில சான்ஸ் கிடைச்சுச்சு. குக்கு வித் கோமாளில வந்த மறுநாளே, அதாவது அதுல ஒரு எபிசோடு டெலிகாஸ்ட் ஆன மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி, என்னோட டர்னிங் பாயிண்ட்டே குக்கு வித் கோமாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு, குக்கு வித் கோமாளிய பத்தி நம்ம தர்ஷா குப்தா பெருமையாவே பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் சேதுபதி சார் கேள்வி கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க என்ன என்ன பண்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? அதாவது உங்களோட எமோஷனல் எப்படி இருக்கும்?" அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாப்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மிரர் மாதிரி. ஸோ நான் நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி பதில சொன்னாங்க. இது இது எல்லாருமே சொல்ற பதில் தானே அப்படின்னு விஜய் சேதுபதி சார் பதிலுக்கு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஸோ தர்ஷா குப்தா எப்படியோ சொல்லி சமாளிச்சு மழுப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்ட வேறயா ஓப்பன் பண்ணாமயே வச்சிருக்கிறாங்க. மேபி எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் உள்ளார என்ட்ரி ஆனதுக்கப்புறம், ஸோ இங்க இருந்தே வந்து செப்பரேட்டா 2 டீமா பிரிக்க போறாங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.